Hi friends, I'm Shajita from Shaji's Flavors. நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மஞ்சள் கிழங்குலேருந்து மஞ்சளை எப்படி பவுட்ரு பண்ணி எடுக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இனி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மஞ்சள் பவுடர் பண்ணுறதுக்காக நான் இங்கே மஞ்சள் கிழங்கையெல்லாம் கழுகி நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். நல்லா கழுகணும். மஞ்சளில் வந்து சைட்லையெல்லாம் நிறைய மண் நிற்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கிழங்குகளுக்கு இடையில நல்லா அழுக்கு நிற்கும். அதெல்லாம் நம்ம கட்டாக்கி நல்லா கழுகி எடுக்கணும். இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கிறதையெல்லாம் நம்ம கட்டாக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி வேறு பாத்திரத்தில் போடுறேன். இந்த மாதிரி சைட்ஸில் கட்டாக்கி எடுத்துக்குங்க. கடையில் வாங்குகிற மஞ்சள் பொடியில் வந்துட்டு நம்மளோட சத்துக்களையெல்லாம் எடுத்துடுறாங்க மஞ்சள்லேருந்து. அதனால முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கிழங்கு வாங்கி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணுறது தான் நமக்கு நல்லது. இந்த மாதிரி கெட்டுப்போன மஞ்சளையெல்லாம் நான் கட்டாக்கி க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். எல்லா மஞ்சளையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி வேறு பாத்திரம் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. மஞ்சள் கழுவும் போதே நல்லா அவ்வளோ வாசமாக அதோட மனம் வந்து அவ்வளோ வீடே மணந்தது. இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணி கழுகி எடுத்துக்குங்க. இனி அந்த பாத்திரத்தில் இந்த மஞ்சள் முங்குற அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு சூடாக்கி எடுக்கணும். இப்போ இது நல்லா மஞ்சள் முங்குற அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்குங்க. இனி இந்த பாத்திரத்தோடு தூக்கி நம்ம ஸ்டவ்வில் வச்சு தண்ணி வந்து கொதிக்க வேண்டாம், சூடானா போதும். இந்த மஞ்சள் வந்து லைட்டாக வெந்த மாதிரி ஆகணும், ஒரு ஆவி காமிச்ச மாதிரி ஆகினா போதும். இப்போ வந்து தண்ணி சூடாகி வருது. இந்த மாதிரி ஆவி வந்ததுன்னா நம்ம ஆஃப் ஆக்கிடலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு சூடானா போதும். இனி நம்ம இதை ஆஃப் ஆக்கிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இனி இதை நம்ம காய வச்சு எடுக்கணும். ஒரு 2-3 நாள் இது காயணும். இப்போ நான் மேலே கொண்டு வந்து இதை காய போடுறேன். நல்லா துணி விரித்து இது காய போட்டுக்குங்க. இதுக்கு மேலே இன்னொரு துணி விரிச்சிட்டு சைடில் கல் வச்சு விட்டிங்கன்னா மண் தூசி ஒன்றும் படாது. இது நான் டெரஸ் மேலே தான் காய போடுறேன். நல்ல வெயிலில் ஒரு 2-3 நாள் இருக்கட்டும். இது எங்களோட சோலார் பேனல். இனி இது காஞ்சதும் இந்த மாதிரி கலரில் இருக்கும். ஆனால் அரைச்சோம்னா நம்ம மஞ்சள் பொடி வந்து மஞ்சள் கலரில் வந்துடும். இது நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு தடவை பவுட்ரு பண்ணியாச்சு. பவுட்ரு பண்ணால் நல்லா ஓட்டி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நிறுத்தி பவுட்ரு பண்ணுங்கள். மிக்சியில் அரைக்கிறதுனால நம்மளோட மிக்சி பிளேடு வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால மெதுவாக நிறுத்தி அரைக்கணும். இது அவ்வளோவா அரைப்படலை, அதனால நான் 2வது டைம் போட்டிருக்கேன். இனி இது அரைப்படலை.
இனி கொஞ்ச நேரம் சூடு ஆறின பிறகு மறுபடியும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அதை அரைச்சி எடுத்துக்குங்க. சூடாறினதும் மறுபடியும் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃபைனாக பவுட்ரு ஆயிடுச்சு. சூடாறினதுக்கப்புறமா இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு 1 வருஷம் இது கெட்டு போகாமல் இருக்கும். மிளகாப்பொடி, மல்லிப்பொடி மட்டும் இல்லைங்க, மஞ்சள் தூளும் நம்மளால் இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்க முடியும். எந்த கலப்படமும் இல்லாத மஞ்சள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.